ராக்கி கழுகும் அவனது மனைவி கிச்சுவும் உணவு தேடிக்கிட்டு இருந்தாங்க. கிச்சே, நம்ம திருடர்களான்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. இதுவரைக்கும் நம்ம எதையும் உருப்படியா திருடல. இன்னைக்கு பாரு, நாமளே உணவு தேடி போற நிலைமை வந்துருச்சு. ஆமாங்க, இந்த சந்தேகம் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண போவே வந்துருச்சு. அப்போ தூரத்துல சோட்டுவும் ஸ்வீட்டியும் விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. இந்த 2 குட்டி பசங்களையும் நாம கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட காசு கேட்டோம்னா புள்ளைங்க மேல உள்ள பாசத்துல நாம கேட்ட காசு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எப்படி இருக்குதுங்க என் யோசனை? நல்லா இருக்குது கிச்சி, நீ சொன்னபடியே செய்வோம். சோட்டுவையும் ஸ்வீட்டியையும் கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன இது, இவ்வளவு நேரமாகியும் ஸ்வீட்டிய காணோமே. எப்போதும் இப்படி செய்ய மாட்டாளே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாளே. இன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன பிங்கி, ஏன் கம்பு வச்சுக்கிட்டு கோவத்தோட வாசலையே நின்னுகிட்டு இருக்க? எல்லாம் உங்க பையனாலதான். மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிட வரவே இல்ல. இப்ப வரட்டும், அவனுக்கு இருக்குது. அட பிங்கி, பக்கத்துல எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பசிச்சா அவ வந்துட போறான். அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? இந்த குடும்பத்துல யார் நான் சொல்றது கேக்குறா? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போடுற போடல இனிமே வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான். இப்படியே நேரம் போய்கொண்டிருந்தது. ஐயோ, இவ்வளவு நேரம் ஆகியும் என் பையனை காணோமே. கவலைப்படாத பிங்கி, சோட்டு லில்லி வீட்டுல தான் இருப்பான். வா போய் பாப்போம். பிங்கியும் முன்னாவும் சோட்டுவ தேடி போனாங்க. போற வழியில லில்லிய பார்த்தாங்க. லில்லி, என் பையன் சோட்டு உன் வீட்ல தான் இருக்கானா? என்ன சொல்ற பிங்கி? நான் என் பொண்ணு ஸ்வீட்டி உன் வீட்ல தான் இருக்கான்னு நினைச்சு வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, என் பையன் சோட்டுவ மதியத்துல இருந்து காணோமே. என் பொண்ணு ஸ்வீட்டியையும் காணோம். எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்போ ரோசிபுரா அங்க வந்தா. என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஏன் பிங்கி அழுவுற? சோட்டுவையும் ஸ்வீட்டியையும் மதியத்திலிருந்து காணோம். நாங்க எல்லா இடமும் தேடிட்டோம். அட, அவங்க வாழைத்தோப்புல தானே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க போய் பாப்போம் வாங்க. சரி. வாழைத்தோப்புல போய் பார்த்தபோது சோட்டுவும் ஸ்வீட்டியும் அங்க இல்ல. இது என் பையன் சோட்டுவோட பந்து. கவலைப்படாத பிங்கி, நாம எப்படியாவது 2 பேரையும் கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன பேப்பர்? இருங்க, நான் இது என்னன்னு பாக்குறேன். ஏதோ எழுதி இருக்குது, நான் படிக்கிறேன். உங்க பிள்ளைங்க எங்க கிட்டதான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வரணும். இந்த பசங்களோட அம்மா மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. 5 லட்சம் ரூபாயா? இவ்ளோ பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? கவலைப்படாத லில்லி, நம்ம கிராமத்துல உள்ள நண்பர்கள் எல்லாரும் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. அம்மா, அம்மா, அம்மா. வாய மூடுங்க. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருங்க. ஏங்க, இவங்கள நீங்க பாத்துக்கோங்க, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். எங்க போற கிச்சு? அட, இவங்க அம்மா வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி கிச்சு. கிராமத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அட என்ன லில்லி, நன்றிலாம் சொல்லிக்கிட்டு. சோட்டுவும் ஸ்வீட்டியும் எங்களுக்கும் பிள்ளைங்க தான். நல்லபடியா நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க. நாங்க உங்களுக்காக காத்திருக்கோம். லில்லியும் பிங்கியும் பணத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாங்க. லில்லி, இந்த காட்டுல அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? லில்லியும் பிங்கியும் எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அங்க ஒரு சத்தம் கேட்டது. பிங்கி, உனக்கு இந்த சத்தம் கேக்குதா? அந்த குழியிலிருந்து தான் இந்த சத்தம் வருது. வா போய் பாப்போம். 2 பேரும் குழியை எட்டி பார்த்தாங்க. ஐயோ, பாம்பு! நல்ல வேளை, இந்த பாம்பு குழிக்குள்ள இருக்குது. இது மேல வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம். வா லில்லி. காப்பாத்துங்க,
காப்பாத்துங்க, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ, இந்த பாம்பு தெரியாம உள்ள விழுந்துட்டு போல. நாம தான் இத காப்பாத்தணும் பிங்கி. ஐயோ லில்லி, இது பாம்பு. இத நம்ம குழியில இருந்து மேல கொண்டு வந்தா இது நம்மள ஒரே அடியா மேல அனுப்பிரும். நான் யாரையும் கொல்ல மாட்டேன், என்ன காப்பாத்துங்க. வேண்டா லில்லி, அது சொல்றத நம்பாத. அது பாம்பு தானே, அதால மேல வர முடியாதா? அது பாக்குறதுக்கே ரொம்ப சின்ன பாம்பா இருக்குது. பாவம், அதுக்கு மேல வர தெரியல பிங்கி. லில்லி ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து குழியில விட்டா. பாம்பு குழிக்கு மேல வந்துட்டு, எங்க கிட்ட வந்த இந்த கம்ப வச்சு உன் மண்டையிலேயே போட்டுருவேன். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. என்னாச்சு பாம்பே, ஏன் அழுவுற? நானும் என் அம்மாவும் சேர்ந்து தான் வந்துகிட்டு இருந்தோம். நான் வழி தவறி வந்து இந்த குழியில விழுந்துட்டேன். என் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. பாத்தியா பிங்கி, இந்த குட்டி பாம்பு அவங்க அம்மாவை பிரிஞ்சு வந்துட்டு எவ்வளவு கவலையா இருக்குது பாரு. ஆமா, என் பையனும் இதே மாதிரி தானே, என்ன பிரிஞ்சு ரொம்ப கவலையோட இருப்பான். கவலைப்படாத பிங்கி, நாம எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல இந்த குட்டி பாம்பை அவ அம்மா கிட்ட போய் சேர்ப்போம், வா. எல்லாரும் பாம்போட அம்மாவை தேடி போனாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டது. ஐயோ, அனகோண்டா, அனகோண்டா! பாத்தியா லில்லி, அந்த பாம்பை காப்பாத்துனதுக்கு பாம்போட அம்மா நம்மளையே கொல்ல வராங்க. இதுக்கு தான் இதுங்களை காப்பாத்த கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அங்க வந்த பாம்பு, பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டேன். இப்பதான் என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீங்க என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க ஏன் இந்த காட்டுக்கு வந்தீங்க? பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்களே, ஏன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு செய்யறேன். எங்க பிள்ளைங்களை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள தேடிதான் இங்க வந்தோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களோட வாசனைய வச்சு உங்க பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியும். அதுக்கு நான் முதல்ல உங்களை மோப்பம் பிடிக்கணும். முதல்ல நீங்க என் பக்கத்துல வாங்க. லில்லி, அதுக்கு பக்கத்துல போகாத. இது என்ன நாயா, நம்ம வாசனைய வச்சு நம்ம பிள்ளைங்க கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு? இது நம்மளை ஏமாற்றுது. பக்கத்துல போனோம்னா கடிச்சு சாப்பிட்டுரும். என்ன நம்புங்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். லில்லி பாம்புக்கு பக்கத்துல போனா. பாம்பு லில்லியோட வாசனைய நன்றாக முகந்து பாத்துச்சு. பிங்கி, நீயும் போ, அது ஒன்னும் செய்யாது, பயப்படாதே. பிங்கி பயந்துகிட்டே போனா. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, நாத்தம் தாங்கல, நீ குளிக்கவே மாட்டியா? பிங்கி ஒழுங்கா காட்டு, பையனை கண்டுபிடிக்கணும்ல. ரெண்டு பேரும் என் பின்னாடியே வாங்க. எல்லாரும் குகைக்கு போயிட்டாங்க. குகைக்குள்ள ராக்கி கழுகு தூங்கிட்டு இருந்தான். ஐயோ பாம்பு, பாம்பு! ஐயோ பாம்பு, பாம்பு! அம்மா, 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 அம்மா! என் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பாம்பக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல பிங்கி, யாரையும் முழுமையா தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள கெட்டவங்கன்னு முடிவு செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கும். கிச்சு, என்ன ஆடி அசைஞ்சு மெதுவா வந்துகிட்டு இருக்க? இந்த தடவை என்ன பாம்பு கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டியே? உனக்கு நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? அட, நாம பாம்பை புடிச்சு சாப்பிடுறவங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம பரம்பரையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
லிலி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.